வீட்ரேடிங் தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, சென்செக்ஸ் இப்படி எல்லாத்துக்குமான இன்ட்ராடே லெவல்ஸ் டெய்லி வீடியோவாக பதிவிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது இன்னைக்கு சொன்ன லெவல்ஸ் எப்படி ஒர்க் ஆயிருக்குன்றது நம்ம டெலகிராம் குரூப்பில் இருந்த நண்பர்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜாயின் பண்ணாதவங்க லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,679 நாளைக்கு சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த நாளைக்கு இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது இந்த டேவோட லோவான கிட்டத்தட்ட 24,630 ஃபர்ஸ்ட் சப்போர்ட். செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 24,569. தேர்ட் சப்போர்ட் 24,500. இதுதான் நாளைக்கு இருக்கக்கூடிய மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 24,856 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா ஃபர்தராக பாசிட்டிவ் நோட் போகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் 24,905, செகண்ட் ரெசிஸ்டன் 24,966, தேர்ட் ரெசிஸ்டன் 25,035. இதில் மேஜர் ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா அடுத்தடுத்து ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்குன்னா எதுக்குள்ளே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நோ ட்ரேடிங் ஏரியான்ற பாக்ஸுக்குள்ளே, அதாவது 24,856 மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கும் 24,679 மேஜர் சப்போர்ட்டுக்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் 15 மினிட் க்ளோஸ் அண்ட் கிராஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது இந்த நோ ட்ரேடிங் ஏரியாக்குள்ளே ஃபர்ஸ்ட் கேண்டில் முடிஞ்சிருச்சு 15 மினிட் அப்படின்னா, ஸோ மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டாக இருக்கிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ட்ரேட் எடுக்கிறதாம நம்ம வாட்ச் மட்டும் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். இது நிஃப்டிக்கான மேஜராக கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்க் நிஃப்டி அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 56,198 மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த ரெசிஸ்டண்ட்டை பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்தராக ரெசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 56,329, செகண்ட் ரெசிஸ்டன் 56,493, தேர்ட் ரெசிஸ்டன் 56,674. இப்போ இதெல்லாம் மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 55,725 மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னும் போது ஃபர்தராக வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு 55,593. ஸோ செகண்ட் சப்போர்ட்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 55,430, தேர்ட் சப்போர்ட்டு 55,248. இதெல்லாம் ஃபர்தராக வீக் ஆகுறதுனா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியா அப்படின்னு பார்க்கும்போது மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்டான 55,725க்கும் மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டண்டான 56,198க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்கும். அதாவது கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா மிட்கப் நிஃப்டி ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 26,754. அந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் ஒன்று பிரேக் அவுட் பண்ணி மேலே போகுது அப்படின்னா 26,882 ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். செகண்ட் ரெசிஸ்டன்ட் 26,963, தேர்ட் ரெசிஸ்டன்ட் 27,090. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது 26,544 மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் இந்த மேஜர் சப்போர்ட்டை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தர் வீக் ஆகிறதுன பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 26,416 அப்படின்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. செகண்ட் சப்போர்ட்டு 26,336, தேர்ட் சப்போர்ட்டு 26,207. இதெல்லாம் ஃபர்தராக வீக் ஆகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் இருந்துச்சு. இப்போ கன்சல்டேஷன் ஜோனுன்னு பார்க்கும்போது 26,544க்கும் 26,754க்கும் கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நோ ட்ரேடிங் ஏரியாவாக இருக்குது. ஸோ அப்போ இதுலேருந்து என்ன தெரிகிறது, நாளைக்கு பார்த்தீங்கன்னா கன்சல்டேஷன் ஜோனாக தான் இருக்கிறதுக்கான எல்லா இண்டெக்ஸுமே கன்சல்டேஷன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல ட்ராவல் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. அது மட்டும் இல்லை நாளைக்கு வீக்கெண்டு. ஓகேங்களா? ஸோ வீக்கெண்டை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அதனால் இந்த நோ ட்ரேடிங் ஏரியாவில் இருக்கிற பட்சத்தில் அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஸோ நான் சொன்ன லெவல்ஸ் எல்லாமே பேப்பர் ட்ரேடிங்கில் எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம சொன்ன லெவல்ஸ் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ்க்கு தான். ஸோ நீங்கள் ட்ரேடர் இருக்கிற பட்சத்தில் இதனால் ஏற்படக்கூடிய லாப நட்டத்துக்கு நம்ம வீட்ரேடிங் தமிழ் பொறுப்பேற்காது அப்படின்னு தான் டிஸ்க்ளைமரில் சொல்லியிருப்போம். ஸோ அதனால் செபி ரூல்ஸாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஸோ செபி என்ன சொல்கிறாங்கன்னா டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனாக இருக்கட்டும், கால்ஸ் ப்ரொவைடராக இருக்கட்டும், அவங்கள்ட்ட அவாய்ட் பண்ணிக்கிங்க அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே தான் நானும் சொல்கிறேன். செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கிங்க. டிப்ஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷன் கொடுத்து கால்ஸ் கொடுக்குறவங்கள நம்பி நீங்கள் ஏமாறாதீங்க. நீங்கள் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாறணும் அப்படின்னா நீங்கள் ஓன் ட்ரேட் எடுத்தால் மட்டும்தான் ப்ராஃபிட்டபிள் ட்ரேடாக மாற முடியும். ஸோ நம்ம கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரை ஹாய்னு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா நம்ம கோர்ஸுக்கான டீட்டெயிலை நம்ம சென்ட் பண்ணி விடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.